குட் மார்னிங் விவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருதாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மருதாணி செடி பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீடுகளிலும் கம்பல்சரி வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வீடுகளில் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வீட்டு வாசப்படி ஓரமாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வழியாக நடந்து போகிறப்போ நடந்து ஒரு காரியத்துக்கு போகிறப்போ அது நம்ம மேலே மோதிச்சு அப்படின்னா நன்மை நடக்கும், நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றுங்க. இந்த மருதாணி செடி மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடம்பு சூட்டை குறைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுங்க. ஆனால் அதையும் தாண்டி நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குதுங்க. பார்த்திங்க அப்படின்னா இது என்ன செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இரத்த கசிவுங்க, ஹெமரேஜ் அப்படிங்கிற இரத்த கசிவை இது வந்து குறைக்குதுங்க. இரத்த கசிவை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதோடைய இலைகளை பறித்து காய்ச்சி அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, சிறுகுடல் பெருகுடலில் ஏற்படக்கூடிய புண், பெப்டிக் அல்சர்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புண், இதையெல்லாம் வந்து இது வந்து போக்குதுங்க. இதை வந்து நம்ம காய்ச்சியோ அல்லது அரைச்சோ சாப்பிட்டுக்கலாங்க. உள்ளே எடுத்துக்கணும். இது இன்புட் உள்ளே எடுத்துக்கிறப்ப நமக்கு இந்த ஹெமரேஜ் அப்படிங்கிற அந்த இது குறையுதுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது லேடிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விரல்களுக்கு வைத்து அழகு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடநாட்டிலலாம் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லேயும் இப்போ புதுசாக அதெல்லாம் வைக்கிறாங்க. மருதாணி வைக்கிறவங்க மருதாணி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்காக நகத்தில் விரல்களில் வந்து நம்ம இதை வைக்கிறோம் அப்படின்னா சாயத்துக்காக, அழகுக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை குறைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது நைட்டு தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு மிகப்பெரிய மூலிகையாக இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பூவையோ இலையவோ மருதாணியுடைய பூவோ அல்லது இலைகளையோ பறித்து தலை உச்சியில் வைத்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தலையில் வைத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தூக்கம் வந்துடுங்க. என்ன அப்படின்னா அது ஹீட்டை நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஹீட்டை சக் பண்ணி எடுத்துடுதுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இது அப்படி வச்சா நமக்கு தூக்கமின்மை கூட குறைக்குதுங்க. அடுத்தது இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரிசர்ச்சில் நிறைய இதை பற்றி போயிருக்குதுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்குதுங்க. ஆன்டி ஃபங்கலில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹேண்டிடா அல்பிகானுக்கு அகைன்ஸ்டாக இது செயல்படுதுங்க. இதெல்லாம் வந்து ரிசர்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. இது போக என்ன சொல்லலாம் அப்படின்னா லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் அதையே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக மாதவிடாய் வருங்க அவங்களுக்கு. ஃப்ரீக்வெண்ட்டாக மந்த்லி ட்வைஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் லைட்டாக இதாகிறப்போ இதையை நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிறப்போ அந்த ஃப்ளீடிங்கை குறைக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா லேடிஸ்க்கு அழகுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹெல்த்துக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு பிளான்ட்டுங்க இது. பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்றைய வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.